पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 610வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது முகுந்தன் என்பது. அன்பர்களே, திருக்கோட்டியூர் என்ற ஒரு தீவதேசம் திருமங்கல் நம்ம பெரியாழ்வாருடைய வாழ்வில் பிடிப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா செல்வ நம்பி என்கிற ஸ்ரீவல்லப பாண்டியருடைய புரோகிதர் பிறந்த ஊர். அதனால் செல்வ நம்பியின் ஊரில் பெரியாழ்வார் நிறைய தடவை போயிருக்கார். அதனால தான் திருக்கோட்டியூருக்கு பதிகம் பாடுறார். திருக்கோட்டியூரில் ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கார். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தது. அதெல்லாம் வறட்சி பகுதிகள் நினைப்போம். ஆனால் திருக்கோட்டியூர் ரொம்ப வளமான பகுதின்னு தெரியுது. பல அந்த காலத்தில் இருந்திருக்கு. திருக்கோட்டியூர்காரர்கள் விருந்து அப்படி ஓம்புவார்களாம். வறட்சியில் கூட நெல் பவுன் விலை விற்றா கூட சாப்பாடு போடுவார்களாம் என்றெல்லாம் கொண்டாடுகிறார் நம்ம பெரியாழ்வார். இப்போ அந்த ஊரில் மாசி மாதம் மகத்தும் போது சௌமியநாராயண பெருமாளுக்கு தெப்போத்சவம், அதை ஒட்டி ததியாராதனை இன்றும் பிரமாதமாக நடக்கிறதாக சொல்கிறார். அந்த திருக்கோட்டியூரில் செல்வ நம்பியின் வம்சத்தவர்கள் இருந்தார்கள். அவளாம் அந்த ஊரில் பெரிய பணக்காரர். ராமானுஜர் பிற்காலத்தில் சேது யாத்திரை போக வேண்டும் என்று வந்தபோது அந்த செல்வ நம்பி வம்சத்திலே பிறந்த ஒருவர், அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிறவர், அவர் தான் பெரிய ஊர் பெரியவர், பணக்காரர். அவர் எங்கேயோ வெளியில் காரியமாக போயிருந்தார். ராமானுஜர் சேது யாத்திரை பண்ணணும், திருவரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூர் தான் ரூட், அது வழியாக வந்துட்டார். வந்தால் அத்தனை பெரிய கூட்டம். ராமானுஜர் வந்தால் சும்மா இருக்குமா? 700 துறவிகள் உடன் வருவார்கள்லாம் பார்த்துக்கோங்க. 74 சிம்மாசனாதிதிகள். இந்த கூட்டத்துக்கு யார் அரிசி கொண்டு வருது, யார் சாப்பாடு போடுறது? செல்வ நம்பிகள் இருந்தால் மேனேஜ் பண்ணியிருப்பாரோனோரே இல்லை. ஆனால் இவர்கள் செல்வ நம்பியை நம்பி வந்திருக்காங்க. அதுக்காக செல்வ நம்பியின் மனைவி கவலைப்படலையாம். அது விதைக்கின்னு ஒரு குதிரை நிறைய நெல் வச்சுருந்தார்கள், விதை நெல். அந்த குதிரை திறந்தா அந்த நெல்லை இடித்தா அரிசி பண்ணி நான் குத்தி அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான விருந்து படைச்சிட்டா.
எம்பெருமானாருடைய பெருந்திரள் கோஷ்டி சேத்து யாத்திரைக்கு போய் முடிச்சு கொடுத்து. அப்புறம் அதை பற்றி அவள் கண்டுக்கலை. அப்படியே குதிர் மூடி இருக்கு. அங்கிருந்து வந்தார் செல்வ நம்பிகள். எல்லாம் நன்னா விருது படிச்சுட்டாலாம் ஓகேன்னு விட்டார். உனக்கு ஏது அரிசின்னு கேட்கல, உனக்கு ஏது நெல்னு அவர் கேட்கல. பாருங்கள், ஜாலியாக இருக்கார். இந்த அம்மாவும் சொல்லலை. சரி, விதைக்கலாம் என்று விதைக்க காலம் வந்தவாறே குதிரை திறந்தா ஒரு போட்டு நெல் வர மாட்டேங்குது. உள்ள அப்படி குடஞ்சி பார்க்குற நெல்லை இருந்தால் தானே வரத்துக்கு. மனைவியை கூட்டு கேட்டார், இந்த மாதிரி இந்த குதிரை நெல் என்னாச்சு, விதைச்சுட்டேன்னு. என்ன அந்த அம்மா வேறு அரண்டு பண்ண, விதைச்சுட்டியா? இனிமேதானே நான் விதைக்க போகிறேன், இப்போ தானே மெல்ல மெல்ல மேகங்கள் படுற தொடங்கிருக்கு, ஆடிப்பட்டம் விதைக்கணும். எம்மா விதைச்சுட்டேனேங்கிறேன்னு. நான் இங்கே விதைக்கலை, வைகுண்டத்தில் விதைச்சேன்னா. வைகுண்டத்துலையா? அதாவது இந்த கோஷ்டிக்கு நான் உணவு அளித்ததுனால வைகுண்ட வாழ்ச்சி நமக்கு நன்னா கிடச்சிடுச்சு எப்படிங்கிறது அந்த அம்மா ரொம்ப நயமாக வைகுண்டத்தில் விதைச்சேன்னு விட்டா. அப்புறம் நம்பிகள் என்ன செஞ்சாருன்னு தெரியல. இந்த வரலாறு இதோட தான் சொல்கிறாங்க. நம்பிகள் என்ன செஞ்சுருப்பார்? செல்வ நம்பி எப்படி செஞ்சுருப்பார்னா என்கிட்ட ஒரு நண்பர், என்ன ஏண்டி வைகுண்டத்தில் விதைச்சா போருமா, இங்கே யார் விதைக்கிறது? மோட்ச போகம் இருந்தால் போருவான், நமக்கு முக்தி போகம் இருந்தால் போருவான். இந்த ஊரில் வாழணுமே, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படின்னு சொல்கிறாள். இப்போ பொருளுக்கு என்ன பண்ணுறது? நீ பாட்டுக்கு அதையும் நெல்லையெல்லாம் எடுத்து குத்த சொல்லிவிட்டு இது வரைக்கும் கிட்ட சொல்லாமல் குத்துக்கெல்லாம் உட்காந்துட்டு இப்போ வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நெல் விதை வாங்கிறதுக்கு பணம் வேண்டாமா, பொன் வேண்டாமா என்று சொல்லியிருப்பாரா? என்ன பண்ணியிருப்பா? கையை பிசைஞ்சு நிற்பாரான்னா. நம்ம கையை பிசைஞ்சு நின்னார். மனைவியை பார்த்து கேட்டார், இந்த உலக வாழ்க்கைக்கு கொஞ்சம் வச்சுக்க வேண்டாமா, அத்தாலையுமா குத்தி அப்படி சமக்களம் பண்ணுவேன்னு கேட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா சொன்னான், இங்கேயும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னான். ஏன்னு கேட்டால் ஒரு வண்டி நிறையா ஒருத்தன் வந்தான். சுவாமி, உங்களுக்கு விதநெல் கொடுக்கணும், கேட்டீங்க, முன்ன மறந்து போயிட்டீங்க, இந்தாங்கன்னு போட்டான். காசுன்னு கேட்டுற ஆள் போயிட்டான். யாரப்பா உன் பேருன்னு கேட்டுருந்தார். வந்தபோது சௌமியன்ட்டு போயிட்டான். பார்த்து சௌமியநாராயண பெருமாள் கொடுத்துட்டார். இந்த கதையில் இப்படி ஒரு பகுதி இருக்கலாம். என்ன பகுதி சுவாமி? எம்பெருமான் வைகுண்டலோக வாட்சியும் தருவான், இந்த லோக வாட்சிக்கும் எல்லா இது ஏற்பாடும் பண்ணுவோம். அதில் கூ அப்படின்னா பூமிக்கு பேர். குவலையன் தண்ணிலேன்றாலே கூ என்று சான்ஸ்கிரிட்டில் பூமிக்கு பேர். கூ என்கிற பூமியிலே நல்ல இன்பம் தரக்கூடிய வாட்சியும் கொடுப்பான் நாராயணன். அதை வேண்டாம் என்று கவலைப்படாதவர்களுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவோம். மூ என்று சொல்லக்கூடிய முக்த போக்கியத்தையும் கொடுப்பான். இந்த மூவையும் கூவையும் கொடுக்கிறவனும் முகுந்தன். நல்லா இல்லை இது? ఆయన திருவேங்கடமுடியான் திருவடிவாரத்தில் படி செஞ்சா உங்களுக்கு இந்த உலகத்து இன்பமும் கேரண்டி, முக்தியும் கேரண்டி. ஆகையினால அவனுக்கு முகுந்தன் என்று பெயர். அதனால தான் சுவாமி வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய திருவுருளை பற்றி 108 ஸ்லோகம் எழுதினார். யார்? திருவேங்கடமுடையானுடைய திருவுருளை பற்றி. தயாசதகம் என்பது அந்த ஸ்தோத்திரத்துக்கு 100 ஸ்லோகங்கள் பகவானுடைய கருணையை பற்றி. பகவானை பற்றி பாடலவர். பகவானை விட பகவானுடைய குணங்களுக்கு தான் ஏற்று அப்படின்னுட்டார் ராமானுஜர். வேதமே அப்படித்தான்ப்பா சொல்லியிருக்கு. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், பகவானுடைய ஆனந்தத்தை உபாசிக்கிறவனுக்கு நல்ல கதின்னு சொல்லியிருக்கு. பகவானை உபாசிக்கிறத பேசுகிற பகவான்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை நீங்கள் வழிபட்டாலே ஒரு கோமின் ஆதியம் சோதி குணங்கள் ஆழ்வார். ஆகையினால இப்போ அந்த எம்பெருமானுடைய குணங்களிலே தலை சிறந்த குணம் அருள், கருணை, கிருபை. அதுதான் நம்ம காப்பாற்றுறது. அதாவது திருவேங்கடமுடையானுடைய திருவுருளை பற்றி 108 ஸ்லோகம் எழுதினார். திருவேங்கடமுடையானை விட அவருடைய குணத்துக்கு ஏற்ற கொடுத்தார். எப்படி வேதம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்று ஆனந்தியான ஆனந்தத்தை உடைய திருவேங்கடமுடையானை விட அவருடைய ஆனந்தத்தை வழிபடு என்று சொல்லித்தோம். அதே மாதிரி பண்பை உடைய பிறந்தாமனை விட அவருடைய பண்பையே பாடுங்கள் என்று அவருடைய கருணையை பாடினார் சுவாமி தேசிகன். அந்த ஸ்தோத்திரம் முடிக்கிறச்சு ஒரு விஷயம் சொல்ல, இந்த தயாசதத்தை யார் சொல்கிறாளோ அவர்களுக்கு முக்தானுபூதியை இங்கேயே கொடுப்பான். இந்த லோகத்திலே முக்தி வாட்சியும் கொடுப்பான். இந்த லோக வாட்சி நிச்சயம் கேரண்டின்னு அர்த்தம். நாதப்பரம் கிமே துவயி நாதனீயம்
மாதர்தயே மைகுருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ ரிழகிரி பிரணயீய தாசு முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்தா. இந்த தயாசதகத்தை தினந்தோறுமே சொல்வார் திருத்தகப்பனார். சனிக்கிழமைக்கு எல்லாம் உட்காத்தி வச்சு சொல்லுவார். திருவேங்கடமுடியான் அருளை அப்படியே நம்மகிட்ட கொண்டு வந்து கூடிய ஸ்தோத்திரம். அதில் தான் முகுந்தன் இங்கும் அருள் தருவான் அங்கும் அருள் தருவான் என்பதை முக்தானுபூதி மிக தாஸ்யதிமே முகுந்தகா என்று சுவாமி தேசிகன் குறிப்பிட்டார். அன்பர்களே, நீங்களும் எங்கள் திருத்தகப்பனார் தினம் சொன்னார், நானும் தினம் எப்படியாவது நடக்கிறச்சே போகிறச்சே வரைச்சே சொல்லிடுவேன். அதனால தான் இந்த முக்தானுபூதி இந்த எஸ்விபிசி சேனலில் உங்களோட ஒவ்வொரு திருநாமமாக அனுபவிக்கிறோம். இன்னும் எவ்வளவோ பெரியவர்கள் நாவல் பார்க்கும் என்ற திரிவிதேசத்தில் இருந்த பெரியவர்கள் அனைவரும் தயாசதகம் சொல்லுவார்கள். தினந்தோறும் சொல்லிடுவா, அவன் 4-5 தடவை சொல்லுவாள். அபிநவ தேசிக உத்தமூர் சுவாமி தினந்தோறும் தயாசதம் சொல்லிட்டு இருந்தார். கருணாகரா, அந்த தயாசத்தை நாங்களே அப்படி சொல்லி 108 சாஸ்திரியில் இருக்கிற பயமுறுத்துறியன்னா கவலையப்படாதீர்கள். நான் சொன்னேன் நீ முகுந்தகா என்ற திருநாமத்துக்கு அர்த்தம் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம எஸ்விபிசி சேனல்கிட்ட கேளுங்க. ஏற்கனவே அவங்க இதில் போடுறாங்க போல் இருக்கு, யூடியூப்பில் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் தினம் சொல்லுங்கள், கேளுங்கள். உங்களுக்கு உலக வாழ்க்கை நன்றாக அமையும். வைகுண்ட வாட்சியும் கேரண்டி ஆகிடும். ஓகேயா? பெரிய விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது என்ன கேரண்டி? இது கருணாகரன் கேரண்டி இல்லை, திருவேங்கடமுடியான் கேரண்டி. மொத்தத்தில் என் கேரண்டி சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. இது திருவேங்கடமுடியான் கேரண்டி. முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்தகா ஏவஸ்துதோ லஸ்தி வெங்கடசைலமூர்த்னி முக்திம் ததா புவிஜய குபதேரிதாயாம் சௌக்கியம் நதே துக ததாதி முகுந்த ஏஷகா. எங்கேயுடன் கலந்து ஜெபியுங்கள். முகுந்தாய நமகா. தமிழ். முத்தியும் அங்கே, இங்கே அருளும் அத்தனதனால் முகுந்த பேரான். எங்கேயுடன் கலந்து மீண்டும் ஜெபியுங்கள். முகுந்தாய நமகா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.